ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நான் சென்னையிலேருந்து மேரேஜ் பண்ணிவிட்டு ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். நான் வந்து ஜஸ்ட்டு ஃபேமிலி நம்ம வந்து அதெல்லாம் வந்து எதுக்கு பெருசு பண்ணிவிட்டு அப்படின்ற விஷயத்தில் எதுவுமே வந்து நான் ரொம்ப அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்கலை. ஆக்சுவலாக நான் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸா அப்படின்னு தான் தோணும். மற்றபடி வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து அடுத்தவங்களோட ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணக்கூடாது, யாராக இருந்தாலுமே சரி. அடுத்தவங்க இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அதை எப்படி ஓப்பனாக சொல்கிறதுன்னு தெரியலை. ஒரு சிலர் வந்து நெகட்டிவாக கேட்டாங்க, நீங்கள் வந்து ஏன் அவ்வளோ வந்து ஒடிஷா கல்ச்சர் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ஒடிஷா அப்படின்றதுல கல்ச்சர் ஒரு ஒரு ஊருக்கு ஒன்று இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறது பூரினா வேறு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு ஒரு ஊரில் இருப்பாங்க. அவங்களோட வீட்டில் பிரச்சனை இருக்குமா இல்லையா, இல்லை அவங்க வீட்டில் மாமியார் மாமனாருக்கு ஓகேவா, அவங்க வெளியில் போகிறாங்க வராங்க, நான் வந்து ஏன் வெளியே போகிறதில்ல வரதில்லை, ரொம்ப ஒடிஷா கல்ச்சர் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும். அது யாராக இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா ஓகே, ஒரு வேளை அவங்க வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஓகேவா இருந்திருக்கலாம். அவங்க வீட்டில் அவங்க மருமகன் வந்து வெளியில் போயிட்டு வந்தாலும் அவங்க மாமியார் மாமனார் அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்க கூட சந்தோஷமாக வந்து பழகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். அவங்க ஒரு வேளை இந்த ஜென்ரேஷனுக்கு மாறி இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பரவாயில்ல போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஏன் அதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் கூட இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து பரவாயில்ல நம்ம மருமக வெளியில் போகட்டும், இந்த காலம் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சவங்களுக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. நான் வந்து போகலை அப்படின்றது, நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்தில் நான் வந்து சென்னையில் இருந்து அதுக்கப்புறமா ஒடிஷா வந்து 5 வருஷம் ஆச்சு. 2020 வந்திருந்தோம். 2020 இப்போ வந்து 2026 வரப்போகுது. இது வரைக்கும் வந்து ஒடிஷாவில் இருக்கிறோம். ஒரு சிலர் வந்து ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் வந்து அப்படியேவும் இருக்காங்க. என்னோட மாமனார் வந்து எப்படி அப்படின்றத நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக லைவ் வந்து இப்போ ஒரு 4 மாதமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். சேனல் வந்து நிறைய பேருக்கு தெரியணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தங்கள்லாம் வராங்க, நிறைய பேருக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது. அந்த விதத்தில் நான் இப்போ 4 மாதமாக தான் லைவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் சென்னையில் இருக்கும்போதும் சரி ஒரு சில வீடியோஸ் நான் வந்து பண்ணியிருப்பேன். அப்போ வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து ஃபேஸ் வந்து வந்திருப்பேன் வீடியோஸ் பண்ணும்போது. அப்போ நான் எப்படி இருந்தனோ இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கேன். நான் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் காமிச்சிக்கணும்னு நினச்சி நான் வந்து சொல்லவே இல்லைல்ல. ஒடிஷா வந்து அந்த 5 வருஷத்தில் நான் அந்த மாதிரி சொல்லணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். கண்டென்ட் போட்டு நான் வந்து அதை க்ரியேட் பண்ணி ரொம்ப பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக நான் அப்பயே பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் வந்து அந்த மாதிரி நினைக்கல. ஏன்னா நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்தோம்னா அவருக்கு வந்து சந்தோஷம். ஏன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையிலேயே கல்யாணம் பண்ணாலும் சரி, சென்னையில் இருக்கிறவங்க ஒடிஷாவில் இருக்கவங்க ஒடிஷாவில் கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்தந்த ஊரில் கல்யாணம் பண்ணிவிட்டு மாமியார் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு பொண்ணு அம்மா வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் மாமியார் வீட்டில் இருந்துட முடியாது. அது நமக்கு வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு 100% உண்மை. அதோட வந்து எல்லாரும் அதே மாதிரி கிடையாது. ஒரு சிலர் வந்து சொந்த பொண்ணு மாதிரியும் பார்த்துக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து கல்ச்சுரலாக பார்க்குறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் வந்து எங்கள் வீடு இப்படி தான், உங்கள் வீடு எப்படியோ அது மாதிரி இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே அது இருக்குது. அதுக்காக நம்ம வந்து ஏன் என்ன நான் வந்த உடனே அப்படி பேசணுமா அந்த மாதிரியெல்லாம் நினைக்காம நான் வந்து அதை தான் வந்து நினச்சேன். புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோன்னா அது எந்த ஊராக இருந்தாலும் சரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கோ அதை வந்து நான் பார்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு அது பிடிச்சிருக்கணும். ஏன்னா அவருக்கு சண்டை பிரச்சனை இதெல்லாம் இப்போ நான் வந்து வீட்டில் மாமியார்கிட்டையும் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் நினச்சா எவ்வளோ விஷயம் பண்ணி பேசியிருக்கலாம். அதெல்லாம் வந்து நான் பேசலை அப்படின்னா அவரோட சந்தோஷம் கண்டிப்பாக எனக்கு முக்கியம். ஏன்னா அவர் வந்து நான் அவருக்கு ஏற்றவங்களாக இருப்பேன்னு சொல்லி தான் அவர் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நானும் அவர் எனக்கு ஏற்றவராக இருப்பாருன்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். மற்றபடி எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் எனக்காக வந்து இது பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்திருக்கணும் இல்லையா. அது வந்து நான் வந்து நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் அதுக்காக ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி 2 வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன். ஒடிஷா வந்த புதுசில் எப்படியெல்லாம் வந்து சமையல் பண்ணுறேன், எப்படியெல்லாம் வேலை பார்ப்பேன். யூடியூப்பில் ஏன் வீடியோஸ்லாம் நான் போடலை. வந்த புதுசில் ஒரு சிலர் வந்து ஏற்றுப்பாங்க, ஒரு சிலர் வந்து கல்ச்சரலாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் வந்து சண்டை
போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கணும்னு நினைப்பாங்க. நான் வந்து சண்டையெல்லாம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் என் ஹஸ்பண்ட் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாழ ஆரம்பித்தேன். ஏன்னா அதுக்கான காரணங்கள் நான் நிறைய வீடியோஸ் என்னோடய லவ் ஸ்டோரிலையும் சரி நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் எதனால் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து ஒடிஷா வரத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே சம்பளம் வருது அப்படின்னும் போது அவர் வந்து ஓகே இன்கம் பண்ணிகிட்ருக்காரு. சென்னையை கம்பேர் பண்ணும்போது ஒடிஷாவை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா சம்பளம் பற்றி. அவர் வேலை செஞ்சு இவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னா அப்போ வந்து ஒடிஷாவில் இருக்கும்போது இவர் வந்து சொந்த அண்ணா தம்பி அவங்க மட்டும் இல்லாமல் சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க எல்லாரையுமே பார்ப்பாரு. அப்படி இருக்கும்போதே எல்லாருமே வந்து கால் பண்ணுவாங்க. ஒரு சில டைமில் கால் பண்ணி எனக்கு அட்மிஷன் போடணும் காசு கொடுங்க, எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது ஃபீஸ் கட்டணும் காசு கொடுங்க. அவரோட சொந்த அண்ணா கூட வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் காசு கொடு, வீட்டில் வந்து செங்கல் போட்டிருக்கோம் அதுக்கு காசு கொடு, அதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிலத்தில் பயிர் வைக்க காசு அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே அமௌண்ட் வந்து கொடுப்பாரு. யாருக்குமே வேண்டான்னு சொல்ல மாட்டார். அது இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு நம்ம மந்த்லி எவ்வளோ காசு கொடுக்கணுமோ அவங்களோட செலவுக்கு அதுக்காகவும் கொடுப்பாரு. உடம்பு சரியில்லைனா தனியாக கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்து ஓகே இன்கம் பண்ணும்போது நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தார். இப்போ வந்து நமக்கு அந்த நிலைமை வந்து இப்போ இல்லை. ஏன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா வீடு கட்டின அப்புறமா ஜுவல்ஸ்லாம் சேல் பண்ணிவிட்டு அவரோட பைக் சேல்ஸ் பண்ணிவிட்டு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னும் போது இங்கே வந்த அப்புறமா அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அப்போ இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்பா அம்மாவுக்கு நம்மளோட கடமை அது கண்டிப்பாக செய்கிறோம். அதுக்காக அண்ணா தம்பிக்கு நம்ம பெரியப்பா சித்தப்பா பசங்களுக்கு அக்கா வந்து நம்மளோட கடமை அவங்க வந்து மாதத்துக்கு அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கறது, வருஷத்தில் அவள் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அது வந்து நம்மளோட கடமை. அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது பண்ண முடியும். அதுக்காக இப்போ வந்து சும்மா நம்ம அதுக்காகவே சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க அவங்கெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி இப்போ கொடுக்க முடியாது இல்லையா. அந்த நிலைமை இப்போ இல்லை. அதை வந்து அவங்க புரிஞ்சிக்கல. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஸ்ட்ரகிள்ஸில் ஒன்று. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன நினைக்கணும் சென்னையில் இருந்தாலும் சரி மேரேஜ்க்கு அப்புறமா 5 வருஷம் அவங்க சென்னையில் தானே இருந்தாங்க. அப்போ வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. இப்போ ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா நம்மளால் முடியலன்னும் போது கொடுக்கல. அதை வந்து அவங்க புரிஞ்சிக்கல. என்னென்னு கல்யாணத்துக்கு அப்புறமா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே விஷயம் அவங்க புரிஞ்சுக்கணும் என்னென்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் மாறவே இல்லை. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா 5 வருஷமாக சென்னையில் இருக்கும்போதும் எல்லாம் யாருக்கு காசு கேட்டாலுமே ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ணுவார். நான் வந்து வீட்டில் இருக்கிறனால ஹவுஸ் ஒய்ஃப் யூடியூப் சேனல் பண்ணியிருக்கேன். நான் தான் வந்து எல்லாருக்குமே அமௌண்ட் வந்து கொடுக்கறது. அப்போல்லாம் ஃபோன்பேலையா அக்கௌண்ட்டில் போயிட்டு ஃபோன்பே வந்து அப்போல்லாம் யூஸ் பண்ணலை ஃபஸ்ட்டு. அப்போ வரலைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வந்து பக்கத்தில் அந்த நெட் சென்டர் இருக்கும் இல்லையா மணி ஸ்டான்ஸ்டர் அங்கே போயிட்டு 100 ரூபீஸ்க்கு 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க இல்லையா 1000 ரூபீஸ்க்கு 20 ரூபீஸ் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே மந்த்லி நான் தான் வந்து அப்பாவுக்கு வந்து மாதம் மாதம் கொடுப்போம். மற்றபடி எல்லோரும் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து திடீர்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாருக்குமே அவர் கொடுப்பாரு. யாரையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஏன்னா நம்ம இன்கம் பண்ணுறோம் பரவாயில்ல நம்மளால் முடியும் அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க படிப்புக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஒரு சில டைமில் அவங்க மனசு கஷ்டப்பட்டு கேட்டோன்னே இவரெல்லாம் தாங்க முடியாது அவங்களும் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி பண்ணுவார். நம்மக்கிட்ட இருக்குது பரவாயில்ல நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்போ தான் வந்து கொரோனா டைம் வந்தது. கொரோனா வந்து அப்புறமா வந்து காசு வந்து சுத்தமாக கொடுக்கல வீட்டுக்கு. அப்பா அம்மா செலவுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த டைமில் வந்து அப்பாவும் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு. காசே வந்து எனக்கு வேண்டாம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஃபேமிலியோடு அங்கே இருக்கிறது வந்து கஷ்டம். காசு வந்து நான் வச்சுருக்கேன் நீ மாதம் மாதம் கொடுக்குற காசில் நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த டைமில் வந்து புயல் வந்து வீடு உடஞ்சிருந்ததுனால அந்த பக்கம் வீடு நாங்கள் கட்டணும்னு சொல்லியிருப்பேன் ஒரு தடவை இன்னொரு வீடியோவில் ஸ்ட்ரகிள்ஸ் வீடியோவில். அப்போ வந்து அந்த காசு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அந்த காசு அப்பா வச்சுட்டு இருந்தாங்க. அதை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து அந்த டைமில் கொடுக்கல. கொரோனா டைமில் சேவிங்ஸில் பாதி போயிடுச்சிங்களா. அப்புறமா தான் வந்து ஒடிஷாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒடிஷா வந்தோம். ஒடிஷா வந்த அப்புறம் என்னென்னு சொல்லியிருந்தேன். அந்த பக்கம் வீட்டுக்கு போனால் அதுக்கு முன்னாடி வந்து கல் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. காசு அதை கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக ஒரு 1000 கல் வந்து 5000 ரூபாய் சிங்கிள் கல். நம்ம வந்து ஒரு 4000 கல் போடலாம். 2000 கல் விற்றுட்டோம்னா நமக்கு 10,000 ரூபாய் வரும். அதை வச்சு அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது நான் சொல்லியிருந்தேன் பழைய வீடு ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் மேலே வந்து சீட் மட்டும் போடணும். அதை வந்து நம்ம கட்டிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட இங்கே தங்குறதுக்கு ரூம் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது பார்த்தா அந்த கல்லும் ரெடி ஆகலை. அங்கே சேல்ஸும் பண்ணலை. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அது வந்து அப்படியே விட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து கேட்கவே இல்லை. அவ்வளோ காசு கொடுத்தீங்க அவங்க என்னங்க எதுவுமே பண்ணலை கிடைச்சி பரவாயில்ல விட்டு அவங்க ஏதோ மழை வந்துருச்சான் எல்லாம் வந்து கல் போட்டாங்களாம். மழை வந்ததுனால அதை மூடி வைக்காமல் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்டும் வந்து சரி பரவாயில்ல அவங்க சொல்கிறாங்க நம்ம நம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பக்கம் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் கட்டலான்னு ட்ரை பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க 10,000 ரூபாய் தரேன் நாங்கள் 20,000 கொடுங்க கட்டலான்னு சொல்லி அவங்க கொடுக்கவே இல்லை. அப்படியே வந்து அப்போ தான் வந்து ஒரு விஷயம் யோசித்தோம். இவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாம் செஞ்சுட்டு அந்த வீடு வந்து
கட்டணும், நாங்கள் வந்து அப்புறமா அந்த புது வீடு கட்டணும் அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரே விஷயம், என்கிட்ட காசு இல்லை, ஏன்னா நான் வந்து ஊரில் இருக்கேன், நான் எங்கேயும் வேலைக்கு போகிறதில்ல, என்னால் எப்படி கொடுக்க முடியும் அப்படி ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து வீடு செலவுக்கு மாடு வச்சுருக்காங்க, நிலத்தில் பயிர் வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. முடியலைன்னு சொல்லும்போது நம்ம எதுவும் கேட்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னா, அங்கே நம்ம வீடு கட்டிட்டு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வந்தால், ஏன்னா அங்கே போன அப்புறமாவே 2-3 தடவை சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டுது. அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனைனா அந்த வீடு விட்டுட்டு மறுபடியும் வந்து வேறு இங்கே வீடு கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு நிலைமை யோசித்தோம். அப்போ தான் வந்து சரி அங்கே வேண்டாம், நம்ம இங்கே கட்டினோம்னா ஒரு கடை கூட வைக்கலாம் ரோட் சைடில் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி அங்கே கட்டாமல் இங்கே கட்டினோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீட்டில் இருக்கும்போது ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். வீட்டுக்கு வந்த புதுசு ஒர்க் பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன். காலையில் நான் என்ன சமைப்பேன், அவங்க என்ன சமைப்பாங்க, நைட்டு என்ன சமைப்பாங்க, மற்ற வேலை எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். காலையில் பட்டாணி குழம்பு செய்கிறது, இது பண்ணுறது, அது அவங்க மத்தியானம் டால்மா, ஏன்னா வீட்டில் வந்து எப்போவுமே டால்மா செய்யணும், கண்டினியூ ரெகுலராக 365 நாளில் 360 நாள் டால்மா இருக்கணும். அதனால் எப்போவுமே வந்து டால்மா வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க டால்மா மட்டும் செய்வாங்க. வேறு ஏதாவது குழம்பு வகை அந்த மாதிரி தான் நான் செய்வேன், அவங்க சாப்பாடு செஞ்சுருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பரிமாறணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா கொஞ்சமாக என்னை பரிமாற சொன்னாங்கன்னா நான் வந்து எனக்கு அளவு தெரியாது, ஒரு சிலருக்கு அதிகமாக கொடுத்துருவேன், ஒரு சிலர் அச்சோ என்ன இவ்வளோ கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கம்மி கொடுத்தா ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்தேன், இன்னும் கொஞ்சம் கொடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்களே கொடுங்கக்கா, நான் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாமனார் எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, அவங்க 2:30 மணி 3 மணிக்கு வந்தாலும் சரி அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்காருக்கு கொடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் புவனேஸ்வரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவங்க வீட்டுக்காருக்கு கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கார் ஒரு வேளை மாடுக்கு தண்ணி காட்டுறதுக்கோ மாடு கூட்டின்னு வரவ 2 மணி ஆயிருந்தாலும் 3 மணி இருந்தாலும் சரி அவங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்காக அவங்க சாப்பிடல, பெரியவங்க சாப்பிடலனால நானும் உட்காந்துட்டு இருப்பேன். எங்கள் மாமியாரும் சாப்பிட மாட்டாங்க. மாமியாருக்கு வந்து கொடுத்தா அப்பா சாப்பிட்டனால அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். அவங்க வந்து சாப்பிட்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். பசங்களுக்கு மட்டும் ஊட்டிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த டைமில் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு வச்சுட்டு மறுபடியும் வந்து சாப்பிடுவேன். இப்போ வந்து வீட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயத்தில் நைட்டில் வந்து அதே மாதிரி அவங்களுக்கு மாடு இருக்கனால ரொம்ப லேட் ஆகும், 10 மணி 10:30 மணியெல்லாம் ஆகிடும். பால் கறந்து அவங்க வச்சுட்டு வந்த அப்புறமா அவங்க கூட தான் சாப்பிடணும். ஏன்னா அவங்க பெரியவங்க, அவங்க முன்னாடி சாப்பிட்டா நான் முன்னாடியே சாப்பிட்டேன், ஆமாம் அவளுக்கு என்ன அவள் சாப்பிட்டு போய் படுத்துட்டா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கக்கா சாப்பிட்லாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுத்து அப்புறமா தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒடிஷாவுக்கு வந்த புதுசில் என் சின்ன பையனுக்கு வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம். அப்போ வந்து நான் குழந்தைக்கு வந்து ஃபீடிங் பண்ணுறதுனால பசி வந்து அடிக்கடி எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவார்னா, நீ நிறைய பொருள் வந்து வாங்கி வச்சுக்கோ, பசிக்கும் போது சாப்பிடு, ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பிட்ற அந்த டைமிங் வந்து சரியாக இருக்காது. அப்பா வந்து கோயிலேருந்து வரத்துக்கு லேட் ஆகும், அவங்க வந்துட்டு அந்த டைமில் சாப்பிடும்போது நீ வெயிட் பண்ணினா உனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ நான் அந்த மாதிரி வாங்கி வச்சு சாப்பிட முடியாது. ஒரு கூட்டு குடும்பம் நினச்சி பாருங்கள். மாமியார் மாமனார் நான் பசங்க அவங்களோட பசங்க மூத்தார் அவங்களோட பொண்டாட்டி அவங்க பையன் எல்லோரும் இருக்கும்போது நான் மட்டும் எடுத்துகிட்டு போய் அவங்க சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா. இப்போ நான் வாங்கிட்டு வந்தாலுமே நான் சாப்பிடும் போது நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும். ஒரு சில டைமில் அவங்க வந்து இப்போ எதுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க எதிரில் நான் மட்டும் உட்காந்துட்டு சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டேன். சென்னையிலேருந்து ஒடிஷாவுக்கு வந்த புதுசில் வந்து எனக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம், ஏன்னா சென்னையில் இருக்கும்போது காலையிலேயே வந்து சாதம் செஞ்சுருவேன். மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு கிளம்புனால 9 மணி டைமில் இட்லியோ தோசையோ இல்லை சாதமோ செஞ்சுட்டேன்னா காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு சாதம், நைட்டில் வந்து அதே மாதிரி சாதமோ சப்பாத்தி இட்லி தோசை அந்த மாதிரி எதாவது செய்வேன். 3 டைம் வந்து சாப்பிட்ற டைமிங் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து புதுசில் கண்டிப்பாக லேட் ஆகும். ஃபுட் ஐட்டம் வந்து அரிசி வந்து குண்டு அரிசி தான் இங்கே வந்து சாப்பிட்றது. சென்னையில் இருக்கும்போது மெல்லிஸ் அரிசி, அது வந்து ஓகே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா கூட, ஆனால் பசி வந்து ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா சின்ன பையனுக்கு ஃபீடிங் பண்ணிட்டு இருந்ததுனால பசிக்கும் அப்படின்றதுனால அடிக்கடி வந்து நமக்கு என்ன எல்லாரும் சாப்பிட்றாங்களோ அதாவது எனக்கு வந்து காலையில் டீ சாப்பிட்றது சுத்தமாக செட் ஆகாது அப்போ வந்த புதுசில். ஆனால் இங்கே டீ தான் சாப்பிடணும், வேறு வழி இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதான் நம்ம சாப்பிட வேண்டியிருக்கோம். எங்கள் ஓரக்குத்தி வந்து டீ போடுறாங்க அப்படின்னா டீ போட்டுட்டு அதில் அவல் வறுத்துட்டு, நான் காலையில் அவல் வறுத்துட்டு தாளிச்சிட்டு வச்சுட்டு பொரி வச்சுட்டு பொரி மிக்சர் அவல் இது மாதிரி பொருட்களில் கொஞ்சமாக டீ போட்டுட்டு சாப்பிட்டுக்கணும். இதை சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பசி எடுத்தால் ஒரு 12 மணி போல் கிட்டத்தட்ட கஞ்சி சாதம் அந்த மாதிரி சாப்பிட்லாம். கஞ்சி சாதம் சாப்பிட்டுட்டு 12 மணிக்கிட்ட, ஏன்னா சாப்பிட்றதுக்கு 3 மணி ஆகிடும். 11 மணி 12 மணி அந்த மாதிரி கஞ்சி சாதம் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி போல் அந்த டைமில் சாப்பிட்லாம். ஆக்சுவலாக காசு இருந்தாலுமே நம்ம வாங்கி
சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாலுமே சாப்பிட்றது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அவங்க வேண்டான்னு இப்போ நான் ஏதாவது வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடணும், ஆமாம் அவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவாங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சிலர் கண்டுக்காமல் இருப்பாங்க. எனக்கு வந்து வேண்டான்னு நினச்சேன். அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க கூட நான் அப்படியே வந்து மெர்ஜ் ஆகிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கும் வந்து அது ஒரு பரவாயில்ல, நம்ம ஒய்ஃப் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்தால் ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்க அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். சின்னதாக ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அப்பா அம்மாவா நானா அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டார், அப்பா அம்மா தான் சொல்லுவார். அந்தளவுக்கு அவருக்கு அவங்க மேலே பாசம். அவர் வந்து ரொம்ப வந்து இந்த கடவுள் பக்தி, இந்த நம்பிக்கைகள் அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறது, பெற்றவங்களை வந்து எப்போவுமே வந்து மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படின்ற நினைக்கிறதுல வந்து அவர் ரொம்ப வந்து இதுவாக இருப்பார். அந்த மாதிரி இதில் இருக்கும்போது அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னா அவரோட அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதுதான் ஒன்று. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் ஃபோன் பண்ணிவிட்டு பேசுவார், நான் சரி மனசை கஷ்டப்படாத அப்படி இப்படின்னு சொல்லி, எனக்கு தெரியும் நீ சொல்லலைன்னா கூட வீடு வந்து அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் நான் வந்து இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பசிக்குதுன்னா ஈவினிங் டைமில் ஏதாவது வந்து வாங்கிட்டு வந்து காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு மாமியார்கிட்ட சொன்னால் அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அப்போ பெரியவனும் வந்து புதுசில் எதுவும் தெரியாது, வெளியிலலாம் போக மாட்டான். குட்டி பையனும் வீட்டிலே தான் இருப்பான். அவங்க 2 பேரையும் நான் காலையில் அம்மா இருக்கும்போது அம்மா வந்து பசங்க வேலையை பார்த்துப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து 2 பேருக்கும் சாப்பாடு ஊட்டும்போது அவர் சாப்பிடும்போது அவங்களுக்கும் ஊட்டிடுவார். அந்த மாதிரி பண்ணுவாங்க சென்னையில் இருக்கும்போது. ஆனால் எனக்கு வந்து எல்லா வேலையுமே கொஞ்சம் புதுசாக இருக்கும். பசங்களை காலையில் எழுப்பி அவங்களுக்கு பல்லு தேய்ச்சி அவங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வீட்டு வேலையும் பார்த்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்க அடுப்பு வந்து சுத்தம் பண்ணுறது, துளசி செடி சுத்தம் பண்ணுறது, வீடு வாசல் பெருக்கி குளிச்சுட்டு வந்து சாப்பாடு செய்ய உடனே போயிடுது. குழந்தைங்க இங்கே இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து 2 குழந்தைங்களை வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஒடிஷாவுக்கு வந்த புதுசில் வேலை செய்ய தெரியாமல், ஏன்னா நான் சென்னையில் இருக்க வரைக்கும் அம்மா தான் எல்லாமே பார்ப்பாங்க. நான் ஒரே பொண்ணு அப்படின்றதுனால, அதுவும் 13 வருஷம் இல்லாமல் பிறந்தேன் அப்படின்னால அம்மா வந்து எந்த வேலையுமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல, எதுவுமே செய்ய வேண்டாம். நான் வந்து வீட்டில் இருக்கும்போது சாப்பாடு மட்டும்தான் செய்வேன். பாத்திரம் கூட அம்மா தான் கழுவுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து எல்லா வேலையும் செய்யணும், அம்மாவுக்கு வயசாகிடுச்சுல நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போவே அம்மா வந்து இல்லை நான் இருக்கிற வரைக்கும் செய்கிறேனே, அவளுக்கு எதுவும் தெரியாது, அவருக்கு உடம்பு வேறு கோல்டு பிடிக்கும், அடிக்கடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து செய்ய விடலை. அப்போ ஒடிஷா வந்த புதுசில் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள். குளிக்கும் போது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணுறேன்னா அவங்க வந்து என்ன இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ வந்து குளிக்கிறது அது வேறு விஷயம். அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம வேலை பண்ணுறோம், சாமி வேலை முடிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சு வைக்கிறோம்னா, இப்போ பசிச்சாலுமே வந்து அந்த டைமில் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா மாமனார் வராதுக்கு முன்னாடி நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகிறாரு அப்படின்னும் போது அவர் வரட்டுமே, நம்ம வந்து அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு எனக்கே வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா பசியெல்லாம் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து அவல் சாப்பிட கொடுப்பேன். இதே வந்து பசங்களுக்கும் வந்து ஃபுட்டுன்னா அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் என் பசங்களுக்கும் கொடுத்தாகணும். இல்லைன்னா அங்கே வந்து பிரச்சனை வரும். என்னென்னா அவங்க மட்டும் வாங்கிட்டு வந்து அவங்க பசங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க, என் பையனுக்கு எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் என் பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். எல்லாம் வந்து அதே மாதிரி ஒரே இதில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வேலைகள் அப்படின்னும் போது இப்போ யூடியூப் சேனலில் 5 வருஷம் வீடியோ போடல, அந்த டைமில் ஸ்லோ ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஏன்னா நான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நான் ஏன் போடாமல் இருந்தது நல்லதா இல்லை போட்டிருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். இப்போ வீட்டில் வந்து இவ்வளோ கல்ச்சுரலாக இருக்கிற ஒரு இதில் நான் வந்திருக்கேன். வந்த உடனே அவங்க என்னோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்தே சின்ன மருமகனால புதுசாக வந்தால் பெரிய மருமக வந்து ஆல்ரெடி நல்லா செட் ஆகிருப்பாங்க. நம்ம வந்த உடனே இல்லாத இதெல்லாம் வந்து 2 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒரு ஜென்ரல். இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதுவும் வெளியூர், இதே ஒடிஷாவில் இருந்தாலும் சரி கொஞ்சம் பேசி விட்டுருவாங்க. வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், ஆமாம் என்ன கல்ச்சர் தெரிய போகுது, ஆமாம் அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், சிட்டிலேருந்து வராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் காதுபடியே நிறைய பேசியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். இப்போ நான் மத்தியானம் வந்து அவங்க சமைப்பாங்க, மற்ற டைமில் வந்து நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லி டால்மாக்காக. இப்போ மத்தியானம் சாதம் அவங்க தான் செய்வாங்க. ஏன்னா பெரிய குண்டா எனக்கு வந்து வடிக்க தெரியாது, அதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு வந்து அவங்க தான் செஞ்சுட்டு வெடிப்பாங்க, பெரிய பாத்திரமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்து வெடிச்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அளவுலாம் கரெக்டாக தெரியும், எவ்வளோ போடணும் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து
காய்கறி கட் பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணும்போது அந்த குப்பையெல்லாம் வந்து கீழே அருவாமனையில் தான் கட் பண்ணணும். கீழே உட்காந்துட்டு தான் அடுப்பில் தான் சமைப்போம். அருவாமனையில் வந்து கட் பண்ணுறேன் அப்படின்னா சீரகம் மிளகா தினமுமே டால்மாக்கு வறுத்து அதை வந்து இடிக்கணும். அதை வந்து நான் இடித்து கொடுக்கணும். இஞ்சி இடித்து கொடுக்கணும். இப்போ வந்து டால்மாக்கும் கட்டாக்கும் இஞ்சி இடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் டால்மாக்கு இடிக்கும் போதே கட்டாக்கும் சேர்த்து நான் இடிச்சிடுறேன்க்கா, ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு இடிச்சிட்டோம்னா நீங்கள் கொஞ்சம் அதில் போட்டு இல்லை கொஞ்சம் வைங்க, அது நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு நீ டால்மாக்கு இடி அப்படின்னு சொல்லுவாங்க. டால்மாக்கு இடித்து கொடுத்துட்டு அப்புறமா கட்டா செய்யும் போது மறுபடியும் அதை வந்து கொடுத்து இடின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னால் முதலே இடிச்சிருக்கலாம்ல, இல்லை அது அளவு சரியாக வராதுன்னு இப்படி போடும், அந்த மாதிரி சொல்லுவேன். அந்த இடத்துல நான் நினச்சிருந்தா அதை வந்து நான் ஒரு பெருசாக பண்ணி யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கலாம். ஆனால் அதை வந்து நான் நினைக்கல. இது மாதிரி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அப்படி பேசுகிறாங்க, என்ன வேலை வாங்குறாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஜஸ்ட் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அது மட்டுமே இல்லை, கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன இவ்வளோ கட் பண்ணிட்டேன், அதை என்ன அப்படியே கட் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் கட் பண்ணக்கூடாது, அப்படி தான் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சில டைமில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. வந்து சீரகம் காஞ்ச மிளகாய் வந்து வறுத்துட்டு அரைக்கும் போது ஒரு நாள் அரைச்சிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணலாம் இல்லையா, அவங்க பண்ண மாட்டாங்க. தினமும் அறுத்துட்டு தினமும் இடிக்க சொல்லுவாங்க. அது கையில் தான் இடிக்கணும், ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கும், மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. தினமுமே வந்து அதை இடிச்சிட்டு தினமும் நாள் மேலே போகணும். இப்போ அந்த மாதிரி இல்லையே, ஒரு 2 நாளைக்கு தேவையானதை நீங்கள் இடித்து வச்சுட்டு இன்றைக்கி நாளைக்கு ஒரு அதிகமாக யூஸ் பண்ண கூட ஒரு 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணுறீங்களா, அப்போ பண்ண மாட்டாங்க. அதை உடனே இடித்து உடனே கொடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ காய்கறி கட் பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை கழுவிட்டு அந்த தோலெல்லாம் கீழே இருக்கும். அப்போ வந்து அவங்க எதுவும் வந்து செஞ்சு ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு வந்து சமைச்சிட்ருப்பாங்க, சாதம் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வந்து நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டேன். சரி ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்து அப்படி ஃபோன் எடுத்துகிட்டு பார்க்குறேன் ஏதாவது ஒன்று அப்படின்னா, அந்த டைமில் வந்து ஃபோன் அங்கே கையில் பிடிச்ச உடனே எங்கள் மாமியார் பார்த்துட்டாங்கனாலும் சரி, முதல்ல அந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்து போடு, அப்புறமா ஃபோன் பார்ப்பேன் அப்படி சொல்லிவிடுவாங்க. நான் சரின்னு ஒரு சில டைமில் எதுவும் சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்லி வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சில டைமில் ஃபோன் பார்க்கலனாலும் கம்முனே உட்காந்துட்டு இருந்தாலுமே பேசிகிட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன், உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா கூட பேசிகிட்டே இருந்தால் கூட அந்த குப்பையை மட்டும் எடுத்து போடாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு அந்த டைமில் வந்து. ஏன்னா எங்கள் ஓரக்குத்தியும் எங்கள் மாமியார் வந்து ரொம்ப அந்த டைமில் வந்து நான் என்ன சின்னதாக பண்ணாலும் அதை வந்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து பேசுவாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் வந்து ஒரு நாள் கூட நான் வந்து அதை தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட காட்டிக்கிட்டதே இல்லை. சரிங்கம்மா அதை போட்டுறேம்மா அப்படின்னு, இல்லைம்மா அதோ இன்னும் கொஞ்சம் இருக்குது கட் பண்ண வேண்டிய, அதை கட் பண்ணி போட்டுட்டேன், எதுக்கு குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படி சொல்லுவாங்க. அப்படியே 2 பேரும் வெளியில் போயிட்டு பேசுவாங்க. ஆமாம் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பிடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறது, அப்புறம் எங்கே சமையல் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட மட்டுமே இல்லை, வீட்டில் எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் யார்கிட்டயும் சொன்னால் கிராமம் ஒரு சின்ன விஷயம் அப்படி போட்டாலும் அது வந்து பெருசாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து மோஸ்ட்லி யாரும் லேடிஸ்லாம் வரமாட்டாங்க. எங்கள் மாமனார் பார்த்தாலே எல்லாருக்கும் பயம், ஏன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் லேடிஸ் அடுத்தவங்க வெளியிலேருந்து வந்தாங்கன்னா ஏதாவது சொல்லி குடும்பத்தை கழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாலே யாரும் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. இப்போ கூட இந்த வீட்டுக்கு வந்த அப்புறமா கூட மோஸ்ட்லி யாருமே வீட்டுக்கு லேடிஸ்லாம் வரமாட்டாங்க. நீங்கள் நிறைய லைவில் பார்த்துருப்பீங்க, ஃபேமிலி ஆளுங்க மட்டும்தான் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சின்ன விஷயங்கள், ஒருத்தவங்க வந்து வீட்டு மேஸ்திரி வேலை செய்கிறாங்க இந்த பக்கம் வீடு அப்படின்னும் போது நான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். எங்கள் வீட்டுக்கு தானே வீடு கட்டுறாங்க, காசு கொடுக்கணும். அதனால் எல்லா பொருள் வாங்கி கொடுத்துட்டு சமைக்கும் போது அவங்க சமைக்கிறாங்கன்னா நான் தான் எவ்வளோ பாத்திரம் வந்தாலும் சரி எல்லாம் கழுவுறது இது பண்ணுறது, அது சரி ஃபேமிலி வேலை, பசங்களையும் பார்த்துட்டு என் வேலையும் பார்த்துட்டு நான் அதை பார்த்துட்டு யூடியூப் எப்படி போட முடியும் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இப்போ ஒருத்தவங்க வந்து ஒடிஷாவில் வந்து ரொம்ப இது பார்க்குறாங்கன்னா, ஒருத்தவங்க வராங்க கதவு திறந்துட்டு அவங்க வந்து அந்த பாத்திரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வயசானவங்க கதவு திறந்துட்டு அவங்க உள்ளே வராங்கன்னா எனக்கு தெரியாது அவங்க அந்த பக்கம் நிற்கிறது, கதவு வெளியிலேருந்து இப்படி கதவு திறந்துட்டு வந்தாங்க. தட்டின உடனே நான் போய் கதவு திறந்துட்டேன். என்னை வந்து எங்கள் மாமியார் எதுவும் சொல்லலை, என் ஹஸ்பண்ட் எதிரில் தான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்களா இல்லை என்னென்னு கடவுளுக்கு தான் தெரியும். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க ஆல்ரெடி, எங்கள் ஓரக்குத்தியும் அம்மாவும் பேசிட்டாங்க. நான் வந்து கதவு திறந்துட்டு உள்ளே வந்த உடனே அவங்க வந்து கேட்டாங்க அந்த குண்டா எங்கம்மா தண்ணி ஊற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எனக்கு தெரியலைங்க அதை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க போன அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து அப்போ சென்னையிலேருந்து வந்திருந்தார். அவர் எதிரில் என் ஹஸ்பண்ட் எதிரிலேயே இப்போ ஏதாவது வீட்டில் வந்து சின்ன பிரச்சனை ஏதாவது பேசுகிறாங்கன்னா தனியாக தான் லேடிஸ்லாம் பேசுவாங்க, ஜென்ஸுங்க கிட்ட அந்த வார்த்தை போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியணும்னு சொல்லி அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அப்படியெல்லாம் போய் கதவு திறக்கக்கூடாது, நாங்கள் தான் பெரியவங்க 2 பேர் இருக்கோம்ல,
நான் இருக்கேன், அக்கா இருக்கா, நீ சொல்ல வேண்டியதானே அக்கா நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி, நீ ஏன் போய் கதவு திறந்த அப்படின்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் எதிரிலே சொன்னதுனால அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. அவர் என்ன இது கதவு திறந்துட்டியா, நான் தான் நீ தான் வெளியிலலாம் போக மாட்டியே, ஏன் போய் கதவு திறந்தன்னு சொன்னார். இல்லைங்க எனக்கு தெரியாது, அவங்க வயசானவங்க தட்டினாங்க, அதனால நான் போய் திறந்துட்டேன், அவங்க யாருன்னே தெரியாது, வாய்ஸ் மட்டும்தான் கேட்டுது, அவங்க சரி நான் வீட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா ஏதோ கேட்குறாங்க போலன்னு சொல்லி திறந்துட்டு, அப்போ நீ ஏன் திறக்கணும், வீட்டில் சொல்லியிருந்தா அவங்க போய் திறந்துருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்கெல்லாம் அது மாதிரி வெளியில் போகக்கூடாது, கதவெல்லாம் பார்க்கக்கூடாது, வெளியிலலாம் நிற்கக்கூடாது, நீ ஏன் போய் திறந்த, அதெல்லாம் உனக்கு தெரியுமே, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறமா தான் இல்லைங்க நான் போய் திறக்கலை, இல்லை நீ தான் அவங்க தட்டின உடனே போய் திறந்தே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. அப்போ தான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் எதிரில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணால் உடனே வந்து அதை சொல்லணும்னு, ஹஸ்பண்ட் எதிரில் மட்டும் இல்லை எங்கள் மாமனார் எதிரில் கூட உடனே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஹஸ்பண்ட் எதிரிலையும் சரி மாமனார் எதிரிலையும் சரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று அப்படின்னா, இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு பிஸ்கட் இருக்குது அப்படின்னா 2 பசங்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்க பையன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டான்னா எங்கள் பசங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன சொன்னாலும், ஆமாம் அவங்க பசங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டா இவங்களுக்கு அப்போ வந்து நான் சொல்லுவேன், அவன் தான் வேண்டான்னு சொன்னானே, என்ன வேண்டான்னு சொன்னால் விட்டுருதா, கொடுக்கணும் அப்போ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லுவேன். அப்புறமா அந்த பையன் மறுபடியும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த பையன் அப்போ சாப்பிடுவான், முதல்ல கேட்கும்போது சாப்பிட மாட்டார், ரெண்டாவது கொடுக்கும்போது அப்போ அதப்போ வந்து ஒரு முறை ஹஸ்பண்ட் திட்டினாரு, அவங்க வேண்டான்னு சொன்னாலும் நீ ஊட்டுறதானே, அப்படியெல்லாம் விட்டுருக்கூடாது, இங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஒன்று. நிறைய விஷயம் ஹஸ்பண்ட் எதிரில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே வந்து தெரியாமல் பண்ணலை, அது கரெக்டாக தான் பண்ணுறாங்க, அவங்க வந்து வீட்டில் வந்து அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறமா ஃபேமிலி வந்து எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன், வீடெல்லாம் கட்டலை அப்படின்னால படுக்கும்போது கூட தனியாக தான் ரூம் இருக்கும், அவரும் ஒரு ரூமில் படுப்பார், அவரும் பையனும், நானும் எங்கள் மாமியார் அம்மாலாம் தனியாக ஒரு ரூமில் படுப்போம். எதுவும் பேசுறதுக்கு கூட டைம் இருக்காது. நான் வந்து சொல்லணும் இந்த மாதிரி நான் கூட எங்கே நான் எதுவும் பண்ணலை, அவங்க தான் அது மாதிரி சொன்னேன், அது சொல்ல முடியாது அந்த டைமில். அப்போ வந்து ஒரு கணவன் மனைவினா நம்ம ஏதாவது பகலில் சண்டையோ பிரச்சனையோ வீட்டில் வருதுன்னா கண்டிப்பாக நைட்டில் வந்து நம்ம தூங்கும்போது வந்து இந்த மாதிரி இருந்ததுங்க, நான் எதுவும் சொல்லலை, அந்த மாதிரி பண்ணலை, அந்த டைமில் நம்ம சொல்கிறதுக்காச்சும் அந்த டைம் கிடைக்கணும். எனக்கு அதுக்கு கூட டைம் கிடைக்காது. நான் வந்து சொல்லணும்னு நினச்சாலுமே என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா வீடு அந்த ரூம் சரியாகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்புறமா வந்து அம்மா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அம்மா வந்து வரலை சென்னையிலேருந்து, நான் வரலை இங்கேயே இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் வண்டியாக தான் வந்தார். எங்கள் மாமியாரும் வந்து இந்த பக்கம் மாமனார் படுத்துட்டு இருந்தால் அந்த பக்கம் ரூமில் படுத்துட்டாங்க. அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இல்லைங்க நான் வந்து அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுப்பார். எனக்கு நல்லா தெரியும் நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன், இத்தனை வருஷம் ஒன்று தெரியும் எனக்கு, நீ சொல்லி தான் தெரியணுமா, எனக்கு எல்லாமே தெரியும், என்ன பண்ணுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஏன்னா இது வந்து கிராமம், ரொம்ப ஓல்டு கல்ச்சர், அவங்க வந்து இவங்க பேசுகிறது அங்கே பேசுகிறது அந்த மாதிரி தான் நினைப்பாங்க, ஏன்னா அவங்க முதல்லேருந்தே வந்திருக்காங்க, உனக்கு முன்னாடி இருந்தே அவங்க இருக்காங்க, அதனால் அவங்களோட பாண்டிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். உன்னை வந்து புதுசாக வந்திருக்கனால அப்படி பார்ப்பாங்க, நீ வந்து அதெல்லாம் மனசு கஷ்டப்பட்டால் எனக்கும் கஷ்டமாக இருக்கும், ஒருவேளை நான் தான் உன்னை வந்து கஷ்டப்படுத்துறணும் அப்படின்னு தோணும், அதனால் நீ வந்து அந்த மாதிரி நினைக்காத, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நம்ம அந்த பக்கம் வீடு கட்டின அப்புறமா அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா நீ தனியாக இருப்ப, அப்போ வந்து அவங்க நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பரவாயில்ல நம்ம வீடு கட்டி அந்த பக்கம் போயிட்டா அது மாதிரி ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சோம். அதில் வந்து நடுவில் அவங்க வீட்டில் இருந்து அம்மா அவங்க அண்ணா வந்து ரஜம் சாபித்ரி பிரதமாஷ்டமி இந்த மாதிரி வர பூஜையில் அடிக்கடி வந்து அவங்க வீட்டிலேருந்து எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ வந்து எங்கள் மாமியார் வந்து அதெல்லாம் உடனே வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு இப்போ பங்காளி வீட்டுக்குன்னா இருக்காங்களா அந்த மாதிரி வந்து உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது வந்து ஜரி வீட்டிலேருந்து வந்தது, இது வந்து ஜரி வீட்டிலேருந்து வந்ததுன்னு சொல்லி எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ வந்து அண்ணா தம்பி வந்து ரொம்ப இங்கே ஒடிஷாவில் வந்து பார்க்கணும் தங்கச்சி அப்படின்றது ரொம்ப இதுவாக இருக்கும். எனக்கு வந்து அண்ணா தம்பி இல்லைன்னாலும் என் ஹஸ்பண்ட் வந்து அம்மா சப்போர்ட்டில் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவார். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துப்பாரு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் டைமில் அப்படின்னு சொல்லி வீடியோஸில் அந்த மாதிரி அவர் வந்து எல்லாமே ஓகே. நம்ம வந்து என்னதான் வந்து இப்போ அவங்க வீட்டில் இருந்து ஏதாவது வருதுன்னா வந்து எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஓகேனா. இப்போ ஹஸ்பண்டோ அம்மாவை வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா யாராச்சும் வரும்போது அவங்கக்கிட்ட பசங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸோ ஏதாவது வந்து கொஞ்சம் பொருட்களோ வந்து வாங்கி கொண்டு கொடுத்து விடுவாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து யாராச்சும் கொடுக்குறாங்க வீட்டில் வந்து மாமியார்கிட்ட கொடுப்பாங்க. நான் வந்து வீட்டில் இருந்து வெளியில் வரமாட்டேன், அவங்கக்கிட்ட கொடுத்த உடனே அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே
அது வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, எல்லாமே வீட்டிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் வந்து சொன்னேன், இதில் என்ன இருக்குங்க, இவ்வளோ ஸ்வீட்ஸ் வந்திருக்குல்ல, எல்லாருக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், ஏன் அதெல்லாம் நாங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும், நீயா வந்து ஏன் சொல்கிற, ஏன் அங்கே கொடுக்க சொல்கிற, ஏன் இங்கே கொடுக்க சொல்கிற, அவங்களுக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டுக்கே போதும் அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லி நானும் கண்டுக்க மாட்டேன், சரி பரவாயில்ல எப்படியாச்சும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அந்த மாதிரி பசங்கள்லாம் விளையாடிட்டே இருக்கும்போது சொந்தக்கார பசங்க தான் வீட்டில் இருக்கவங்க, ஏன் பசங்க கேட்கல, அவங்கெல்லாம் கேட்ட உடனே அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒருத்தவங்க ஸ்வீட்ஸு. அப்பா அந்த பையன் வந்து சென்னையிலேருந்து வந்ததுனால அவங்க கையில் கொடுத்து விட்டுருந்தாங்க, அம்மா ஹஸ்பண்டும் அம்மாவும் கொடுத்து விட்டதுனால அதை வந்து நாங்கள் கொடுத்து பிரிச்சுட்டு அங்கே வந்து எங்கள் பெரிய ஓரக்குத்தி நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்கள்லாம் சுற்றி விளையாடிட்டே இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து என்னது இது எனக்குன்னு சொன்னோடனே நான் என்ன பண்ணேன்னா எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்டு எங்கள் பெரிய ஓரக்குத்திக்கும் வந்து இந்தாங்கக்கா, அவங்க நிற்கும் போது அவங்களுக்கு நான் கொடுக்காம எப்படி வைக்க முடியும், அக்கா எடுத்துக்கோங்கக்கா அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து ஒரு 2 எடுத்துக்கிட்டாங்க. என்னோடய சொந்த ஓரக்குத்தி வந்து அக்கா எடுத்துக்கோங்கன்னா அவங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு தெரியல அவங்க கோவமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா சரின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கள் மாமியார் வந்தாங்க. மாமியார் வீட்டில் இல்லை ஆக்சுவலாக, அவங்க அப்புறமா தான் வந்து வந்தாங்க, கடைக்கு போயிருந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி அம்மா வந்து நிறைய ஸ்வீட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா, இதெல்லாம் என்ன பண்ணுறது, அந்த பக்கம் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும், நீயே போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்னாச்சு, நான் போய் கொடுக்கணுமா, என்ன சொல்கிறீங்கம்மா, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ தான் வந்து அவங்க சொன்னாங்க, அதான் பிரித்து வந்த உடனே எல்லாருக்கும் கொடுத்துட்டியே, என்ன கேட்டால் கொடுத்தேன். அப்போ தான் வந்து புரிஞ்சது, அச்சோ இவங்க வத்தி வச்சுட்டாங்க போல் வரத்துக்குள்ளே அப்படி வந்த உடனே அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன், அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா, சின்ன பசங்கள்லாம் கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்காம நான் எப்படி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிட முடியும், அதை மாதிரி அக்காவும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க பெரியவங்க, அவங்களுக்கு கொடுத்தேன். அதெல்லாம் நீ ஏன் கொடுக்கணும், எங்கள் அம்மா வரட்டும் மாமியார் வரட்டும் தருவாங்க அப்படின்னு சொல்லணும், நீ ஏன் கொடுத்த அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது நான் வந்து கொடுத்தேன்னு சொல்லி கூட அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக மாமியாருக்கு வெளியில் கடைக்கு தான் போயிருந்தாங்க. அவங்க வந்த அப்புறமா தான் நான் கொடுத்தேன்னு விஷயம் நானாக சொல்லி தான் தெரிஞ்சிருக்கணும். பேக் பண்ணதை அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்கேன், அவங்க பார்க்கவே இல்லை. வந்த உடனே இந்த பேச்சு ஒரு 5 நிமிஷம் பின்னாடி போயிட்டு வந்தாங்க 2 பேரும். நான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன், இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க போல். நான் வந்து அப்புறமா அப்படியே ஷாக் ஆகிட்டேன், அப்பா இது மாதிரி கூட இருக்கா, சரி ஓகேப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ தான் வந்து எனக்கு அந்த ஓரக்குத்தி மேலே வந்து டவுட்டே வர ஆரம்பிச்சிது. எல்லாமே வந்து மாமியாராக பேசலை, அவங்க ஏற்றி விட்டு தான் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா மாமியாருக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்க பெரியவங்க முதல்லேருந்து இருக்காங்க, அவங்கள வந்து அதிகமாக சமைக்கிறது வந்து அவங்க ஃபஸ்ட்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்திருக்கோம் புதுசானா இப்போ என் பக்கம் அவங்க பேசுனாங்கன்னா ஓ அவங்க காசு கொடுக்குறாங்க அதனால் அவங்க பக்கம் பேசுறியா, அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அந்த விஷயத்துக்காக வந்து கொஞ்சம் வந்து அவங்க பயந்தாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா நானும் வந்து சரி மாமியார் மேலே தப்பு இல்லை, நம்ம வந்து எதுக்கு பெருசு பண்ணணும், பரவாயில்ல அவங்களுக்கும் வந்து நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழுத்தினா அவங்களுக்கும் ப்ரெஷர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலை. அப்புறமா அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. மறுபடியும் இன்னொரு தடவை அதே மாதிரி வந்து பசங்க 2 பேருக்கும் அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா வீட்டிலேருந்து அடிக்கடி அந்த பையனுக்கு வந்து அவங்க ஊருக்கு போவாங்க, வரும்போதெல்லாம் விளையாட்டு பொருள் அந்த துணி எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. பசங்க வந்து என்னோடய பசங்க நிறைய விளையாட்டு பொருள் வந்தாங்க, எங்களோட பசங்களை எல்லாமே அவங்க வந்து சென்னையில் இருக்கும்போது சொல்லவா வேணும், எவ்வளோ பொருட்கள் வாங்கியிருப்போன்னு விளையாட்டு பொருள் எல்லாத்தையும் வந்து அந்த பையன் வந்து விளையாடுவான், எடுத்து உடச்சி போடுறது தூக்கி போடுறது எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த பையன் ஜஸ்ட்டு டச் பண்ண கூட விட மாட்டான். அது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ரூம்லையே வச்சுருப்பான், அந்த ரூமில் வந்து அந்த பொருள் வந்து பசங்க ஜஸ்ட்டு போயிட்டு அதை தொட்டாலும் கூட தொடாது அண்ணன் அழுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாடுறதுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு பசங்க என்ன தான் வச்சுருந்தாலும் ஒரு பொருள் இருந்தால் அதை போய் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். அப்புறமா வந்து நம்ம என்ன இது பசங்களுக்கு டச் பண்ண கூட விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி பரவாயில்ல. ஆனால் எங்களோட பசங்கள் அப்படி இல்லை, ரிமோட் காரு அது இதுன்னு சொல்லி நிறைய பொருட்கள் இந்த டாக்கிங் டாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் வச்சு விட அவன் சாதாரணமாக ஒரு ட்ராக் வச்சுருப்பான், அதை வந்து டச் பண்ணக்கூட அவன் உடஞ்சிருச்சுன்னா அண்ணன் அழுவான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னாலும் பரவாயில்ல அவங்க அம்மாவே சொல்லிவிடுவாங்க. அப்போ தான் வந்து புரிஞ்சுது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன தான் நம்ம ஒன்றா நினச்சாலுமே அவங்க வந்து அப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயம் அந்த மாதிரி புரிஞ்சுட்டு செப்பல் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பசங்களுக்கு வந்து பிச்சுக்கிச்சு நான் வந்து வெளியில் போக மாட்டேன் அப்படின்றதுனால அதே மாதிரி யாரோ ஒரு பையன் வராங்கனால ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து அவர் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக தப்பு, ஏன்னா வீட்டில் இன்னொரு பையன் இருக்கானோ அவனுக்கும் வாங்கி கொடுக்கணும், அதனால் வந்து வேணாம்மா விட்டுரு அப்படின்னாரு. நான் அங்கேயே வாங்கிக்கோ, அப்பா கிட்ட வந்து சொல்லிவிட்டு யார் கூடயாச்சும் வண்டியில் போயிட்டு வாங்கிட்டு வந்துரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அம்மா கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து செப்பல் பிச்சிடுச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் அம்மா என்ன பண்ணாங்கன்னா 2 செப்பல் வாங்கி கொடுத்து விட்டாங்க. ப்ளஸ் வந்து பசங்க ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வீட்டில் ரெகுலர் யூஸ் பண்ண
ஏதாச்சும் சின்ன சின்ன அந்த பனியன் சின்ன சின்ன பேண்ட் 2-3 அந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஹஸ்பண்ட் வந்து வீட்டு செலவுக்கு அம்மா சம்பளம் வந்து வாங்கினா எங்ககிட்ட தான் கொடுப்பாங்க, அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் செலவுக்கு வந்து ஹஸ்பண்ட் மாதம் மாதம் கொடுத்துருவார், நீங்கள் வச்சுக்கோங்க எல்லாத்தையும்னா அவங்க வாங்க மாட்டாங்க, கொஞ்சமாக வச்சுப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க. அது வந்து கொடுத்த உடனே அந்த பையன் வந்து கொடுத்தான். அப்போ கூட எங்கள் மாமியார் தான் வாங்கினாங்க. அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் வந்து சந்தனம், வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே அம்மா கொடுத்து விட்டாங்க. ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு, பசங்களுக்கு எல்லாருக்குமே பென்னு, பென்சில் இதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பையனுக்கும் சேர்த்து தான் எல்லாமே கொடுத்தேன். அவனுக்கும் கொடுத்தேன், இவங்களுக்கும் கொடுத்தேன். ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு 2 பசங்களுக்கு அளவு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து அந்த கொஞ்சம் சொல்லன செப்பல் 2 வாங்கி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன நடந்திருக்கோன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து புசுறு இந்த பக்கம் போகிறாங்க, அந்த பக்கம் போகிறாங்க, 2 பேரும் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. நானும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து, ஏன் இன்னொரு புள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, 2 பேருக்கு மட்டும் உங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நான் நினச்சிருந்தா உங்கள் அம்மா வீட்டிலேருந்து எவ்வளோ பொருள் வருது, என் பசங்க 2 பேரும் இங்கே தானே இருக்காங்க, நீங்கள் என்னைக்காச்சும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அந்த வார்த்தை கேட்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அது எங்கள் மாமியார் தான் என்னை கேட்டாங்க, அவங்க கேட்கல, எங்கள் மாமியார் தான் கேட்டாங்க. நான் அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், ஏன் அவங்க வீட்டிலேருந்து வரும்போது என் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட்டு நான் எதுவுமே கேட்கல. இல்லை, இதை நான் பெருசு பண்ணி எவ்வளோ பெருசு பண்ணியிருக்கலாம் நினச்சிருந்தா. இதை வந்து நான் ஒரு கண்டென்ட்டாகவே மாற்றிருப்பேன் நினச்சா. அந்த டைமில் நான் எதுவும் நினைக்கல. ஜஸ்ட்டு வந்து சரின்னு அப்புறமா வந்து நான் என்ன சொன்னேன்னா, இல்லைம்மா பசங்களுக்கு வந்து செப்பல் பிச்சு போச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் அம்மா கிட்ட, அதனால் வாங்கி கொடுத்தாங்க. அவனுக்கும் செப்பல் இல்லையா என்ன அப்படின்னு கேட்டால் அவனுக்கும் கூட தான் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா இன்னொரு செப்பல் வேணால் நான் வந்து சொல்கிறேன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க அம்மா வந்து உடனே, ஏன் நாங்கள் என்ன வாங்கி கொடுக்க மாட்டோமா, ஏன் வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஏற்றி விட்டது அவங்க தான், இங்கே வந்து மாற்றி பேசுவாங்க அவங்க. ஆக்சுவலாக இது வரைக்குமே இப்போ கூட என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசுவாங்க. ஃபோன் பண்ணனா அந்த பக்கம் வீட்டுக்கு, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, அதை பண்ணுற, நல்லா பேசுவாங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் பேக்கில் போனால் அவங்க எக்கச்சக்கமாக என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. எங்கள் மாமியார்கிட்டையும் சரி, எங்கள் நாத்தனார்கிட்டையும் சரி, பெரிய ஓரக்கத்திக்கிட்டையும் சரி, என்னை பற்றி எப்போவுமே அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் தான். ஆனால் என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசுவாங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது அப்படியே தான், நான் சாப்பிடலாம் வாங்கக்கா, இல்லை நீ போய் சாப்பிடு, லேட் ஆகிடுச்சு, இல்லை நீ போய் சாப்பிடு, உனக்கு பசி தாங்க அப்படி சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து எங்கள் மாமியார் வந்து அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அவங்க தான் சாப்பிட சொன்னாங்க. அது அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ பாரு, அவளுக்கு என்ன அவள் போய் முன்னாடி சாப்பிட்டுட்டான்னு சொல்லி அங்கே சொல்லுவார். அதனால அது அப்படி தான் பேசுவோம். நீ கொஞ்சம் எங்கள் மாமியார் வந்து ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து உஷார் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. கொஞ்சம் நீ அது வந்து பார்த்து இருந்துக்கணும், அது வந்து அப்படி தான், இந்த பக்கம் ஒன்று பேசுவாங்க, அந்த பக்கம் ஒன்று பேசுவாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே அதான் நினைக்கிறாங்க அவங்க எதிரில் நேரடியாக என்கிட்ட சப்போர்ட் பண்ணால் அவங்க வந்து சண்டை போடுவாங்க. அதனால நேரடியாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு சில விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா ஒரு சிலர் சொன்னாங்க அதை பற்றி. அதனால் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு 100ல் ஒரு 10% தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் நான் வந்து புதுசில் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சொன்னால் அவ்வளோ வந்து என் ஹஸ்பண்ட்கே இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. அவ்வளோ வந்து நான் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்கேன். அவருக்கு சொன்னால் அவரோட மைண்ட் செட் நல்லா இருக்காது. ஏன்னா அவர் வெளியில் இருந்து வேலை செய்கிறாரு, எவ்வளோ டென்ஷன் இருக்கும், பசங்களை விட்டுட்டு என்னை விட்டுட்டு அங்கே போய் வேலை செய்கிறாரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால. அவர்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவரை டென்ஷன் பண்ணேன்னா அவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் அப்படியே வந்து நிறைய விஷயங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் நான் வந்து ஸ்ட்ரகிள்ஸில் பாதி கூட இல்லை, கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயும் நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். ஜஸ்ட்டு ஃபேமிலி தானே, இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு நினச்சேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேட்டாங்க, அதனால சொல்லியிருக்கேன். குடும்பத்திலே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. முடியலை, அவங்க ரொம்ப தப்பாக பேசுகிறாங்கன்னா நம்ம நேரடியாக கேட்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. ரொம்ப வந்து நம்ம வந்து தப்பாகவே இருந்தாலும் வந்து தனிச்சு போகக்கூடாது. ஒரு சில விஷயங்கள்லாம் தனிச்சு போகலாம். அந்த மாதிரி நினச்சி தான் நான் இருந்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே வந்து அவங்க தப்பாக பேசினாலும் ஒரு சில டைமுக்கு அப்புறமா மாடு வந்து அவங்க 10:30 மணிக்கு மேலே, வெயில் காலம்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடும், 11 மணி கிட்டத்தட்ட அப்படின்னும் போது எங்கள் மாமியாரே வந்து சொல்லிவிடுவாங்க, பரவாயில்ல அவங்க 11 மணி ஆகும், நீ வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் இல்லைம்மா அவங்க வரட்டோன்னா அவங்க மாடு வேலை இருக்குல்ல, அவங்க லேட் ஆகும், நீ சீக்கிரம் ஏஞ்சிக்கணும்ல, வா நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதை என்கிட்டயும் சொல்லுவாங்க. வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா, இல்லைக்கா எனக்கு தூக்கம் வந்துச்சு, பையன் அழுகுறான், பால் கொடுக்கணும், அதனால் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து நடுவில் நிற்கிறாங்க, அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம்
அப்புறமா வந்து வெயில் காலத்துலலாம் பால் கறக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் மாடுக்கிட்ட அவங்க. அப்போ வந்து 11 மணி கிட்டத்தட்ட ஆகிடும். அப்போல்லாம் வந்து எங்கள் மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 10 மணி வரைக்கும் பாருன்னு அவங்க சாப்பிடும்போதே வா என் கூட சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா அவங்க வரட்டோன்னா, இல்லை அவங்க பால் கறக்க லேட் ஆகும், நீ வா, அவங்க வந்து அண்ணா கூட அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம், நீ வா நீயும் நானும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து கேட்டாங்கன்னா, பையன் அழுறா, அவனை தூங்க வைக்கணும், அதனால நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாளே வந்து வேறு ஏதாவது அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டுட்டு என்னை வந்து ஏதாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க நடுவில் நிற்கிறாங்க, அந்த பக்கமும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த பக்கமும் ஃபோர்ஸ் பண்ணால் அவங்களுக்கு மைண்ட் செட் அப்செட் ஆகிடுமா இல்லையா, வயசானவங்க ப்ளஸ் வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டு கொடுத்துருவேன் எல்லா விஷயத்துலையும் அவங்கள. ஆனால் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லா விஷயத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஏன் இதை பண்ணலை, ஏன் அதை பண்ணலை, அவன் ஏன் அதை பண்ணல, அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது நீ அதை சொல்லுங்கள் அவங்க சொல்ல இவங்க என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் தான். இந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்லேயுமே என்னை நல்லா புரிஞ்சிக்கிட்டு என்னை சப்போர்ட் பண்ணது என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், என் குழந்தைங்க 2 பேரும். அவங்க வந்து நிறைய விஷயத்தில் பல் தேய்க்கணுன்னா பல் தேய்ச்சிட்டு அவங்களே வந்து மாமா பல் தேய்ச்சிட்டு சாப்பிட கொடுங்க சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்களோட வேலை அவங்களே பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான் பெரியவன். அவனை பார்த்து சின்னவனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வேலை குட்டி குட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா குழந்தைங்க அவங்களே பார்த்துக்கிறாங்களே அப்படின்னா, பரவாயில்லம்மா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் கூட சரி பார்த்தீங்கன்னா தெரியும், பசங்க அவங்கவுங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க நிறைய வீடியோஸில். அது வந்து ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த டைம்லேயே வந்து இப்போ நான் சாப்பாடு கொடுக்குறேன்னா அவங்களே போய் வாயெல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணி நீங்கள் போய் சாமானு கழுவுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. படிக்க வைக்கும் போது அதே மாதிரி தான், கொஞ்சம் நேரம் படிக்க வச்சா அண்ணா வந்து தம்பியை படிக்க வச்சுப்பா, நீ போம்மா நீ போய் பாரு வேலை பாரு. அது மாதிரி குழந்தைக்கு வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டு அவங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, அம்மா வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல குழந்தை வந்து பெரியவன் பண்ணுவான். குட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தான் அப்போ, அவ்வளோ வந்து அவனுக்கு விவரம் தெரியாது, எப்போவுமே வந்து கூடவே தான் சுற்றிட்டு இருப்பான். அவனையும் வந்து பெரியவன் வந்து வா நம்ம 2 பேரும் விளையாடலான்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்துட்டு விளையாடுவான். நல்லா வந்து 2 பேருமே வந்து அவங்க அப்பா மாதிரியே எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மைண்டும் சரி அவரோட மாதிரி தான் 2 பேருமே. அது வந்து ஒரு விஷயத்தில் சந்தோஷம் எனக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.